ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டாவது T20 போட்டி எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் T20 போட்டி தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்டன் மெக்கலம் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு திரில் வெற்றினே சொல்லாங்க. திலக்குருமா ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு. தோல்வி குறித்து பிராண்டன் மெக்கலம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான அணி இப்போ இருக்கிற தலைமுறையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈஸியாக ஒரு டீம் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சுச்சுவேஷனில் வந்தாலும் அது எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணி டீமை ஜெயிக்கிறாங்க. நாங்கள் இந்த சீரீஸுக்கு வரும்போது சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இந்தியா அதை பார்த்துட்டு தான் வந்தோம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க நாட்டில் போய் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இது ரொம்ப சவாலான போட்டி தான் தெரியும், இந்தியா வீழ்த்துன்றது. ஆனால் இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இந்திய அணியோட இளவீரர்கள் ரொம்ப ஒரு துருத்துன்னு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான். ஐபிஎல் மூலிமா தான் இந்தமாரி பிளேயர்லாம் இந்திய அணியால் எடுக்க முடியுது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. மீண்டும் நாங்கள் கம்பேக் கொடுத்தே ஆகணும். தேர்ட் T20 போட்டி நாங்கள் கட்டாயம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த சீரீஸில் நாங்கள் நீடிக்க முடியும். அதனால் எங்களோட கடின உழைப்பை கண்டிப்பாக நாங்கள் 3வது T20 போட்டியில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. இந்திய அணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் T20 டீம் ரொம்ப ஒரு தரமான அணி, வலுவான அணிங்க. எந்த டீம் ஒன்றும் அடிக்கும். இப்போ இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா எந்த டீம் ஒன்றும் அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, முகமது ஷமி இல்லை, ஜெய்ஸ்வால் இல்லை, நட்சத்திர வீரர்கள் கொஞ்சம் பேர் இல்லாமல் இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இவங்களாம் பர்ஃபார்மன்ஸே பரலங்க. ஹர்திக் பாண்டியா இவங்களாம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே பரல. திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங் யங்ஸ்டரே செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் T20 நம்ம சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் இங்கே யாரோட ஷோனா பார்ப்போன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்து பேட்டிங்கில் ரன் வர்றதுக்கு. ஆனால் இங்கிலாந்துக்கு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா டீமை சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க, பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட்லர் மட்டும் தான் ஏதோ ஓரளவுக்கு ஆடுறாரு. ஃபஸ்ட் மேட்ச்சில் 50+ ஸ்கோர் அடிச்சார். செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரன் அடிச்சார். அவர் மட்டும் தான் ஏதோ ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆடுறாரு. மற்றபடி வேறு யாருமே விளையாட மாட்டுறாங்க. கண்டிப்பாக இந்திய அணியோட டீம் ரொம்ப தரமாக இருக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு காரணம். கண்டிப்பாக தேர்ட் T20 போட்டி நம்ம வின் பண்ணிட்டோம். நம்ம தாங்க சீரீஸு 3-0ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருப்போம். பார்க்கலாம் தேர்ட் T20 நாளைக்கு விளையாடுறாங்க. இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.